வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம சம்மர் சீசனுக்கு ஏற்ற கம்மங்களி கம்மங்கூழி எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போகிறோம். கம்பில் எல்லா விதமான சத்துக்களுமே இருக்குது. பெரியவங்கலேருந்து சின்னவங்க வரைக்கும் உணவில் கண்டிப்பாக கம்பு எடுத்துக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் சிம்லையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு 3/4 கப் கம்பு எடுத்து 3 மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இது பார்த்தீங்கன்னா நல்லா சுத்தமான கம்பாக வாங்கி கழுவிட்டு ஒரு 3 மணி நேரம் எடுத்து வச்சுக்கோங்க. ஊற வச்சு எடுத்த கம்பை இப்போ ஜாரில் சேர்த்துடலாம். அந்த ஊற வச்ச தண்ணியோடையே சேர்த்து ஜாரில் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு குறப்பாக நம்ம அரைச்சி எடுத்து வச்சுக்கிற போகிறோம். குருணை பதத்துக்கு அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா அரைச்சி எடுத்து வச்சாச்சு. இந்த மாதிரி குருணை பதமாக இருக்கணும். இந்த பதத்துக்கு அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம கம்மங்களி செய்கிறதுக்கு நீராகாரம் எடுத்து வச்சுருக்கேன். நீராகாரன்றது சாதம் வடித்த சாதத்தில் நம்ம தண்ணி ஊற்றி வச்சோன்னா ஒரு 6 மணி நேரம் கழித்து அந்த தண்ணி மட்டும் தனியாக எடுத்தோம்னா அதான் நீராகாரம். அது ஒரு 2 கப் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அடுப்பில் பார்த்தீங்கன்னா மண் சட்டி வச்சுருக்கேன். மண் சட்டிக்கு பதிலாக அடிக்கனமான பாத்திரம் கூட நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நீராகாரம் ஒரு 1.5 கப் சேர்த்துக்கோங்க. இப்போ 1 கப் சேர்த்தாச்சு. இன்னொரு ஒரு 1/2 கப் சேர்த்துக்கோங்க. 1/2 கப் சேர்த்துட்டு நல்லா கொதிக்க வைங்க. கம்பை நம்ம உணவில் அடிக்கடி சேர்த்திட்டு இருக்கோமோ நம்ம எலும்புகள் நல்லா ஸ்ட்ராங் ஆகும். நரம்புகளையும் பலப்படுத்தக்கூடியது. நம்ம ரத்தத்தில் உள்ள சர்க்கரை அளவை சமப்படுத்தும். நம்ம காலையில் டிஃபனாக எடுத்துக்கிறோம் போது பசியை கண்ட்ரோல் பண்ணும். அன்றைக்கி நாள் ஃபுல்லாக எனர்ஜிக்காக இருக்க கம்பு நம்ம யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நம்ம கொழுப்பு சத்தை உடம்புல உள்ள கொழுப்பு சத்து கம்மி பண்ணும். வெயிட்டை கம்மி பண்ணணும்னு நினைக்கிறவங்க கம்பை உணவில் அடிக்கடி சேர்த்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த டயத்தில் அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. சிம்மில் வச்சுட்டு நம்ம அரைச்ச கம்பை சேர்த்துட்டு கைவிடாமல் ஒரு 5 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. கம்பு சீக்கிரமே கட்டி ஆயிரும். அதனால் கைவிடாமல் ஒரு 5 நிமிஷம் நம்ம கிண்டிக்கிட்டே இருக்கும்போது அடி பிடிக்காமல் கரெக்டாக கட்டி இல்லாமல் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கோம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக கெட்டி ஆகிக்கிட்டே இருக்குது. இந்த டயத்தில் நம்ம மீதி இருக்கிற 1/2 கப்பையும் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ மீதி இருக்கிற 1/2 கப்பு நீராகாரத்தையும் நம்ம சேர்த்தாச்சு. சப்போஸ் நீங்கள் நீராகாரம் ரெடி பண்ண முடியலன்னா நார்மல் வாட்டரில் கூட நீங்கள் கம்மங்களி செஞ்சுக்கலாம். ஆனால் நீராகாரத்தில் செய்யும்போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு சாதம் வடித்த சாதம் நீங்கள் சாப்பிடுங்க. அதான் உடம்புக்கும் நல்லது. அதில் நீங்கள் செய்யும்போது நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும், ஹெல்த்தியும் கூட. இப்போ நல்லா கொதிச்சோன்னா தேவையான அளவு கல் உப்பு சேர்த்துக்கலாம். கல் உப்பு சேர்த்துட்டு இன்னும் ஒரு 2 நிமிஷம் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 15 நிமிஷம் நம்ம சிம்மில் வச்சு வேக வைக்க போகிறோம். இப்போ நல்லா கலந்தாச்சு. ஒரு 20 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா கம்மங்கூழ் மேலே ஆடை சூப்பராக ரெடியாக இருக்குது. இதுதான் பதம். நீங்கள் கம்பு மாவில் கூட செய்யலாம். ஆனால் கம்பு மாவில் செஞ்சிங்கன்னா அந்தளவுக்கு டேஸ்ட் இருக்காது. முழுசாக கம்பு வாங்கி செய்யும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஈரக்கையை நல்லா தண்ணி தொட்டுட்டு நீங்கள் கம்பு களியை தொட்டு பார்த்தீங்கன்னா கையில் ஒட்டாமல் வரும். இப்போ பார்த்தீங்கன்னா கையில் ஒட்டாமல் இருக்குது. இதுதான் பதம். ஒரு 20 நிமிஷம் கரெக்டாக வேக வச்சாலே போதும். கரெக்டாக வெந்திருக்கும். இது நம்ம இறக்கி ஒரு 6 மணி நேரம் அப்படி ஆற வச்சிடலாம். இது பார்த்தீங்கன்னா லிக்விட் பதத்துக்கு இருக்குது. நம்ம ஒரு 6 மணி நேரம் கழித்து பார்த்தீங்கன்னா நல்லா கட்டியாக இருக்கும். நம்ம ஆற வச்சு சாப்பிட்டோன்னா டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம நைட்டு செஞ்சுட்டு கூட காலையில் டிஃபனுக்கு எடுத்துக்கிறோம்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா 6 மணி நேரம் ஆயிடுச்சு. நல்லா களி கட்டியாக ரெடி ஆயிடுச்சு. இது கருவாட்டு குழம்போடு சேர்த்து சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போ களிக்கு ரெடி பண்ணியாச்சு. இப்போ கூழுக்கு ரெடி பண்ணிக்கலாம். கூழுக்கு ஒரு பவுலில் களி கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். இதில் நான் மோர் கரைச்சி வச்சுருக்கேன். அதை களியோட இப்போ சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம களியாக செஞ்சுருக்கும்போது கரைக்கும்போது கட்டி கட்டியாக வரும். சுத்தமாக கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்மளுக்கு கம்மங்கூழும் ரெடி ஆயிடுச்சு. கம்மங்களி கம்மங்கூழ் ரெண்டுமே ரெடி ஆயிடுச்சு. இது கருவாட்டு குழம்பு காரக்குழம்போட வச்சு சாப்பிடுவோம். களி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் கூழாக சாப்பிட்டீங்கன்னா வத்தல் வடகம் வச்சு சாப்பிட்லாம். இல்லை அப்படின்னா ஊறுகாய் வச்சு கூட சாப்பிட்லாம். டயபெட்டிக் பேஷண்ட் நீங்கள் கம்மங்கூழோட சின்ன வெங்காயம் வச்சு சாப்பிடுங்க. குழந்தைகளுக்கு கொடுக்கும்போது மண்டை வெள்ளத்தோடு சேர்த்து கொடுத்தீங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க. இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.